இப்போ வந்து அவகோடா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலேயே ஆகிருக்கும். என்னுடைய அனுபவத்தில் வந்து அப்பா நடவு நட்டதில் ஒரு 60-70 வருஷத்து மரங்கள் இருக்குது. அதற்கு பிறகு நான் வந்து நடவிட்டு ஒரு 40-45 வருஷம் மரம். அதாவது இங்கே வந்து இதுவரைக்குமே வந்து விவசாயம் வந்து கேர்லெஸ் கிராப்னே சொல்லலாம். அதாவது ஒரு நட்டு விட்டாச்சுன்னா சரி, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு ஈல்டு வந்துடும். எந்த வித கேரை எடுத்துக்கிறது இல்லை. அந்த சம்மர் சீசனில் 250 ரூபா 300 ரூபா ஓடி போச்சு. இன்றைக்கி 100 ரூபா 120 ரூபா 150 ரூபா விற்கிது. ஒரு 100 மரத்தில் ஒரு 4 மரம் 5 மரம் ஒரு 500 கிலோ எடுக்கக்கூடிய மரங்கள் இருக்குது. அது 2 டன் ஆகி போச்சே. 2 டன்னா 100 ரூபா வச்சா 2 லட்ச ரூபா ஈஸியாக ஓடி போயிடும் இல்லையா? அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப் டு ஜனவரி லாஸ்ட் வரைக்குமே 4 மாதமே த்ரூஅவுட் இயர் இந்த 4 மாதம் பீக் பீரியட் ஆஃப் ஹார்வெஸ்ட் பீரியடு. பீக் பீரியடு நல்லாவே ஈல்டு இருக்கும். வணக்கம், என் பேர் பிஆர்எம் ரவிச்சந்திரன். திண்டுக்கல் மாவட்டம். நான் ஒரு விவசாயியாக இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் தோட்டம் இருக்குது. இங்கே வந்து பல அடுக்கு பயிர் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். மலை வாழை இருக்குது. அவகோடா வந்து அதிக அளவில் ஊடுபயிராக பண்ணிகிட்ருக்கோம். காய்கறி பயிருமே தனியாக வந்து கொஞ்சம் சவுச்சோ பீன்ஸ் அவரை போட்டிருக்கோம். ஸ்பைசஸில் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பைசஸ் எல்லா நிழல் மரங்கள்லையும் பெப்பர் வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அவகோடா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் வந்து அப்பா நடவு நட்டதில் ஒரு 60-70 வருஷத்து மரங்கள் இருக்குது. அதற்கு பிறகு நான் வந்து நடவிட்டு ஒரு 40-45 வருஷம் மரம். இப்போயும் வந்து வருஷம் நமக்கு வந்து எந்தெந்த பகுதியில் வந்து மரங்கள் விட்டு போனாலும் ஊடுபயிராக நல்ல இடம் கிடைக்கிற இடத்துகளில் வந்து நம்ம வருஷம் சரியான கண்டுகளை தேர்ந்தெடுத்தோ இல்லை விதைகளை தேர்ந்தெடுத்தோ நான் பயிரிட்டுருக்கேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையங்கிறது தடியன்குடிசையில் இருக்குது. TKD1 தடியன்குடிசை 1ங்கிற ரகத்தை வெளியிட்டாங்க. நானுமே வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட என்னுடைய இதில் வந்து ஒரு 150 மரங்கள் நான் வந்து பயிரிட்டிருக்கேன். மகசூல் தரக்கூடிய நிலையில் தான் இருக்குது எல்லாமே. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச்லேருந்து பெங்களூர்லேருந்து நமக்கு வந்து அர்கா சுப்ரீம்னு ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஐஎஸ்ஆர்லேருந்து டாக்டர் சங்கர் அவங்களாம் வந்திருந்து எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஆளுக்கு 100 கன்றுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நடவு நட்டிருக்கோம். இந்த மாதிரி நடும்போது என்னென்னா அது வந்து இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் ஈல்டுக்கு வந்துடும். 12 வில்லேஜில் வந்து இங்கே பயிரிட்டுருக்கோம். இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சத்துலேருந்து 12 லட்சம் மரங்கள் மட்டும் இந்த பகுதியில் வந்து உற்பத்திக்கான திறனில் இருக்குது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 60 அடி 70 அடி உயரம் மரங்கள் நிறையாவே இருக்குது. TKD1 அப்படிங்கிற இந்த தடியன்குடிசை 1ங்கிற ரகம் வந்து நடவு நட்டதுலேருந்து 6வது வருஷத்துலேருந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும். 1 கிலோவிலேருந்து 1.25 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும். நல்ல சைஸ் வந்து நல்ல உருண்டையாக இருக்கும், நல்ல க்ரீனிஷாக இருக்கும், சைஸ் பெருசாக இருக்கும். இது வந்து குறைந்தபட்ச எடைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம்லேருந்து 300 கிராம் வந்து இருக்குது. சம்மர் கிராப்பு ஒன்று நார்மல் சீசன் 2 தடவை வந்து நமக்கு பலன் கிடைக்கும். ஒரு மரத்துக்கு வந்து அவரேஜை பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ 50 கிலோ வந்து எடுக்கலாம். அப்போ வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 250லேருந்து 300 ரூபா வரைக்கும் போயிடும். நார்மல் சீசனில் வந்து அதே மாதிரி ஒரு 100 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். இது வந்து குறைந்தபட்ச உற்பத்திங்கிறேன். இப்போ 150 மரம்னா கால்குலேட் பண்ண வேண்டிய. இப்போ சப்போஸ் நான் வந்து கான்ட்ராக்ட் விடலை, எடுத்து கொடுக்குறேன்னு நான் ஃபார்ம் கேட்டுட்டு வந்து வியாபாரி கூப்பிட்டு வந்து இன்றைக்கி விளைஞ்சிருச்சு இந்த மரத்தில் எடுக்கலாம் அப்படின்னா அவங்களே எடுத்துக்குவாங்க. கிலோவுக்கு 5 ரூபா குறைச்சிக்க அவங்களே ஆளை விட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் ஃபார்ம் கேட்லேயே ரேட்டை கொடுத்துருவோம். அந்த சம்மர் சீசனில் 250 ரூபா 300 ரூபா ஓடி போச்சு. இன்றைக்கி 100 ரூபா 120 ரூபா 150 ரூபா விற்கிது. இந்த பகுதியிலே இப்போ என் தோட்டத்திலே ஒரு சில மரங்கள் வந்து ஒரு 100 மரத்தில் ஒரு 4 மரம் 5 மரம் ஒரு 500 கிலோ எடுக்கக்கூடிய மரங்கள் இருக்குது. அது 2 டன் ஆகி போச்சே. 2 டன்னா 100 ரூபா வச்சா 2 லட்ச ரூபா ஈஸியாக ஓடி போயிடும் இல்லையா? இப்போ என் பின்னால் இருக்க இந்த அவகோடா மரத்தை பாருங்களேன். கிட்டத்தட்ட இதில் 100 காய் பக்கமாக இருக்குது. ஒரு காய் இது மெச்சூர் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் வரும். அப்போ 100 காய் 300 கிராம் கிட்டத்தட்ட 30 கிலோ வந்து இதோட இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஒரு சிட்டிஸ் ஈல்டு வந்து 30 கிலோ. இப்போ ஒரு ஆவரேஜ் 150 வைக்க வேணாம், 200 வைக்க வேணாம், ஆவரேஜ் வந்து 100 ரூபா வச்சோம்னாலும் இந்த மரத்தில் வந்து 3000 ரூபா ஈல்டு வந்து எனக்கு இந்த இன்கம் கிடைக்கிது. எந்த செலவும் இல்லை. இதுக்காக நான் எந்த செலவும் இல்லை. ஒன்லி நான் பிளான்டிங்கோடு சரி, மற்றபடி கீழே மல்ச்சிங் போடுறேன். இயற்கை உரங்களை வந்து மண்புழு உரம், கம்போஸ்ட் உரங்களை நான் போடுறேன். அதையும் வச்சு அது ஃபெர்டிலைசர் எதுவுமே கொடுக்குறதில்ல, ரசாயன உரங்களை கொடுக்குறதில்ல. இந்த மரத்தை அதிகபட்சம் நான் மீறி போனால் செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா 300 ரூபா செலவுன்னு. ஆனால் 3000 ரூபா இது
இதே மாதிரி ஒரு 100 மரம் இருந்துச்சுன்னா போதுங்க, 3 லட்ச ரூபா எந்த வித செலவும் இல்லாமல். அதுதான் இந்த அவகோடாவை பற்றி நம்ம பகுதியில் வந்து விவசாயிகள் இந்த அளவுக்கு ஒரு நல்ல இருக்கிற காரணம் இந்த அவகோடா கிராப்னு நிச்சயமாக சொல்லலாம். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப் டு ஜனவரி லாஸ்ட் வரைக்குமே 4 மாதமே த்ரூஅவுட் த இயர் இந்த 4 மாதம் பீக் பீரியட் ஆஃப் ஹார்வெஸ்டிங் பீக் பீரியட் நல்லாவே ஈல்டு இருக்கும். எல்லா பயிலும் அமைச்சரும் கிட்டத்தட்ட 10 to 12 lakhs ட்ரீஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்குங்க. அதனால் இது இந்த 4 சீசன் பீக் பீரியடு. அதனால் வந்து அவகோடா வந்து எங்களால் கொடுக்க முடியலைங்கிறதான ஒழிஞ்சு வாங்குறதுக்கான சோர்ஸு அதிகமாகவே இருக்குது. பையர் அவ்வளவு இருக்காங்க. மலைப்பகுதியிலையோ சமவெளி பகுதியிலையோ போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பயிர் வச்சுருக்கோம் தோட்டத்தில் அப்படிங்கிறத முதல்ல தீர்மானிக்கணும். இப்போ சப்போஸ் தென்னந்தோப்பு இருக்குதுங்க, தென்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 60 அடி உயரம் கூட ஓடி போயிடும். அப்போ வந்து ரொம்ப லாங்காக போய்கிட்டு இருக்கும். நிழலுங்கிறது வந்து ஒரு சீராக வந்து உள்ளுக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தோட்டக்கலை துறையும் சரி எல்லாமே வந்து இப்போ இந்த ஊடுபயிர் சாகுபடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தென்னையில் வந்து குருத்து நோய் வந்து ஒரு சில நல்ல டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. நிறைய விவசாயிகள் வந்து தென்னந்தோப்புக்கு நடலாமா, ஏன்னா தென்னந்தோப்பு தான் நிழலும் வந்து கட்டாயம் வேணும். கிட்டத்தட்ட 18 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 36 டிகிரி சென்டிகிரேட் வந்து கட்டாயம் வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து வெப்பநிலை வந்து நம்ம அதுக்கு சூழ்நிலை. ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சீதோஷண நிலையை வந்து நம்ம தென்னந்தோப்பில் உருவாக்கிட்டோம்னாவே சக்ஸஸாக கொண்டு போயிடலாம். நிச்சயமாக வந்து அவகோடா ஒரு சாதனை பயிர். அதில் வந்து நிச்சயமாக சாதிக்கலாம். நல்ல வருமானம் தரக்கூடிய பயிருங்கிறது என்னுடைய அனுபவத்து மூலம் நிச்சயமாக நான் சொல்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.